திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே திருமணமான 11 மாதங்களில் இளம்பெண் ஒருவர் மர்மமான முறையில் உயிரிழந்ததும் பெண்ணின் மரணம் குறித்து பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்து உறவினர்கள் போராட்டத்தில் இறங்கியதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த ஜெகநாதபுரத்தைச் சேர்ந்தவர் தனலட்சுமி. 20 வயது இளம் பெண்ணான இவருக்கும் சிறுவாக்கம் சானார்பாளையத்தைச் சேர்ந்த முரளி கிருஷ்ணன் என்பவருக்கும் கடந்த ஜனவரி மாதம் வெகு விமரிசையாக திருமணம் நடந்திருக்கிறது. திருமணமான 2வது மாதத்திலே இளம்பெண் தனலட்சுமியை கணவரின் வீட்டார் சித்திரவதை செய்ய தொடங்கியதாகவும் இதில் கர்ப்பம் தரித்திருந்த அப்பெண்ணுக்கு திடீரென கருக்கலைப்பு ஏற்பட்டதாகவும் கூறியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இடைவிடாது கணவரின் வீட்டார் துன்புறுத்தியதால் ஒரு கட்டத்தில் மன உளைச்சலுக்கு ஆளான தனலட்சுமி தனது வீட்டாருக்கு ஃபோன் செய்து தன்னை அழைத்துச் செல்லும்படியும் தன்னால் இங்கு வாழ முடியாது எனவும் அழுகுரலில் பேசிய ஆடியோ வெளியாகி பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. உதயா, இன்னைக்கு நீ அப்பாவை கூட்டின்னு வர சாயந்தரமா 4 மணிக்கா வா. நீ அப்பா கிட்ட சொல்லு, என்னால் சத்தியமாக இங்கே முடியல, இன்னைக்காச்சும் வா. உனக்கு வேலை முக்கியமா என் வாழ்க்கை முக்கியமா? ப்ளீஸ் வந்து கூட்டு போயிடு தயவு செஞ்சு. இதில் மாப்பிள்ளை வீட்டாருடன் தனலட்சுமியின் உறவினர்கள் சமாதானம் பேசி மகளை அங்கேயே தங்க வைத்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் திடீரென தனலட்சுமியின் பெற்றோரை தொடர்பு கொண்ட மாப்பிள்ளை வீட்டார் தனலட்சுமி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறியது அவர்களை அதிர்ச்சியில் உறையச் செய்திருக்கிறது. மகள் சந்தித்த இன்னல்களையும் மருமகனும் அவரின் வீட்டாரும் மகளுக்கு கொடுத்த சித்திரவதைகளையும் பட்டியலிட்ட பெற்றோர் மகளின் மரணத்தில் மர்மம் இருப்பதாக கூறி பொன்னேரி கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் இறங்கியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. பொண்ணா நினைக்கணும், மருமகளா நினைக்க கூடாது. நம்ம வீடுக்கு வந்தா நம்ம பொண்ணு. நானும் கல்யாணம் பண்ணி வந்திருக்கேன், என் பொண்ணாதான் நினச்சி நான் வாழ்கிறேன். நான் நகை நட்டி எதுக்கும் நான் ஆசைப்படவே இல்லை. என் பிள்ளை நல்லா இருக்கணும், என் மருமக நல்லா இருக்கணும், அப்படிதான் நாங்கள் நினைக்கிறோம். அதே மாதிரி நினைக்கிறோம் சார். இந்த கொடுமை எந்த குடும்பம் எந்த உலகத்தில் வரக்கூடாது. ஒரு வாட்டி எங்ககிட்ட சொல்லிட்டாலும் முதல்ல நீ வாழ்ந்து காட்டணும், நீ நல்லா இருக்கணுமா, இப்படிதான் நாங்கள் அட்வைஸ் பண்ணி அமுச்சு விட்டேன். இந்த பொம்பளை கொடுக்குற தண்டனை வந்து எல்லாரும் மாமியாருக்கும் எல்லா குடும்பத்திலையும் இந்த பிரச்சனை இருக்கிறதுனால எல்லாத்தையும் நீங்கள் இதை பார்க்கணும், தண்டிக்கணும். மகளிடம் வரதட்சணை கேட்டு துன்புறுத்தி அடித்தே கொலை செய்து விட்டதாக கூறிய பெண்ணின் உறவினர்கள் தனலட்சுமியின் கணவர் முரளி கிருஷ்ணன் மற்றும் அவரின் குடும்பத்தாரை கைது செய்ய கோரி சாலை மறியலில் ஈடுபட்டது பரபரப்பை மேலும் கூட்டியது. இந்த சம்பவத்தில் தனலட்சுமி உயிரிழப்பிற்கு முன் அவர் தன் குடும்பத்தாரை தொடர்பு கொண்டு தந்தையிடம் பேச வேண்டும் என கூறியதாகவும் மகள் சந்திக்கும் பிரச்சனைகளை தன்னிடம் தெரிவித்தால் நான் வருத்தப்படுவேன் என கருதி என்னிடம் மகள் ஃபோன் செய்ததை தன்னிடம் சொல்லவில்லை என தனலட்சுமியின் தந்தை கூறியது அனைவரையும் கலங்கடித்தது. டெய்லியுமே டார்ச்சல், என்ன சொல்கிறாங்க ஏது சொல்கிறாங்கன்னு கூட தெரியல. நான் சொந்தக்காரன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு பொண்ணு கொடுத்தேன். சரி, ஒரு குடும்பம்னா நல்லது இருக்கும் கெட்டது இருக்கும், இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. சரி, அனுசரித்து போமான்னு சொன்னேன். நைட்டு 10 மணிக்கு எங்கள் வீட்டில் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கு. ஃபோன் பண்ணி சொன்ன பிற்பாடு நைட்டு 10 மணிக்கு மேலே அப்பா கிட்ட கூடுன்னா அப்பா கிட்ட கொடுக்காமல் ஃபோனை ஆஃப் பண்ணிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க அண்ணன் தம்பி ஃபோன் பண்ணுறாரு, உன் பொண்ணு இறந்து போயிடுச்சு, பாத்ரூமில் தூக்க மாட்டீங்கன்னு. அப்பா
இளம்பெண் மரணம் தொடர்பாக சார் ஆட்சியர் விசாரணை நடத்தினார். இதைத் தொடர்ந்து இளம்பெண்ணின் கணவர் முரளிகிருஷ்ணனை காவல்துறையினர் கைது செய்தனர். தற்கொலைக்கு தூண்டுதல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.